இல்லை, இப்போ விஜயதாரணி காங்கிரஸ்ல பிஜேபி சேர்ந்திருக்காங்க. அவங்க சொல்லும்போது கூட காங்கிரஸ்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, தொடர்ந்து தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அதே மாதிரிதான் காங்கிரஸோட நிலைமை என்பது இருக்கிறதா? தெரியும். அந்த இயக்கத்தை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாது. அது அவங்களுடைய கட்சி விவகாரத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அந்த கருத்து கணிப்புக்கு நான் வரல. விஜயதாரணி எடுத்த முடிவு அவங்க எதற்காக எடுத்தாங்கன்னு அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டு நான் என்ன பண்ணுறேன்? கரெக்டு, அது கட்சி தாவந்தோட இருப்பனால அவங்க கட்சி எடுத்து விலக்கி இருப்பாங்க. அவங்க தயார் நிலையில் மீண்டும் அந்த இடத்துல போட்டியிடலாம். பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து அந்த இடத்துல போட்டிக்கான வாய்ப்பு உருவாகலாம். அது அவங்களுடைய முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விதமாக பார்த்தீங்கன்னா பலரும் இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்கன்னு நிலை உருவாகி இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தால் தான் இதெல்லாம் சீர் செய்யப்படும். அது எப்படி நடக்குன்னு வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறது உறுதியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், அது வரை காத்திருக்கலாமே. பாஜக அரசு எந்த நிவாரணமே கொடுக்கல, எந்த நிதியுமே ஒதுக்கலங்கிறத திரும்ப திரும்ப திமுக அரசு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து? தென் மாவட்டங்கள் இதுவரைக்கும் எந்த ஃபண்டுமே கொடுக்கல. பிரைம் மினிஸ்டரும் இங்கே பார்க்கல, ஒவ்வொரு கோயிலுக்காக போகிறாரு, நாங்கள் பார்க்கலங்கிறத நேற்று கூட முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலன்றது தவறா, ரெண்டு கோயிலுக்கு போகிறது தவறா? இல்லை, நீங்கள் சொன்னது கேசி அது முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் மத்திய அரசு இணக்கமாக இல்லாத போது அந்த குற்றச்சாட்டை வைப்பது மாநில அரசின் ஒரு செயல்பாடாக இருந்து வருகிறது. ஏன்னா நம்ம முதல்ல தொழில் வளத்தை பிறக்கணும். 8.33 லட்சம், ஆல்மோஸ்ட் 8.33 lakh crores இன்னைக்கு கடன் சுமை இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்றதான் தொடர்ந்து நான் கேள்வி வச்சுட்டே இருக்கேன். அவங்க நிதி கொடுக்கல, அவனுக்கு நிதி கொடுத்தா முடிஞ்சிருமான்றது எனக்கு தெரியல. ஆக 8.33 lakh crores, வேற இந்தியன் அவங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடி தான். இங்கே இருக்கிறது 8.33 கோடி, 3 லட்சம் கோடி. அப்படி இருக்கும்போது எப்படி இதை நிவர்த்தி செய்ய போகிறார்கள்? இதற்கு தொழில் வளர்த்து எப்படி பெருக்க போகிறார்கள்? அப்புறம் எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறாங்க? எப்படி வரவு வரப்போகுது? வரவுக்கு மீறிய செலவு நடக்குது. அது போக நீங்கள் மானாவாரி அள்ளி வீசிட்டு இருக்கீங்க. அந்த முதல்ல ஒரு இலவசத்தை தவிர்க்க வேண்டும் சொல்கிறேன். கல்வி சுகாதாரத்தை தவிர்த்து இலவசம் கொடுப்பதே தவறுன்னு சொல்கிறேன் வேணாம். வெரி பேசிக் எக்கனாமிக் இஸ் நாட் டு கிவ் ஃப்ரீபீஸ். அப்படின்னு எதுக்காக இலவசத்தை வள்ளி வீசிட்டு இருக்கீங்க? எல்லாருமே தொடர்ந்து ஆல் இண்டியா லெவலில் இப்படி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆனால் இலவசத்தை தவிர்த்தாலே நம்ம நல்லபடியான ஒரு ஸ்ட்ராங் எக்கானமியாக இருப்போம்னு நான் நினைக்கிறேன். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையொப்பமிட்ட ஒரு 40 நாளுக்குள்ளேயே நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கியாச்சு, ஃபேக்டரிகள்லாம் கொண்டு வந்தாச்சுங்கிறது முதலமைச்சரோட ஒரு கருத்து. அது நேரடியாக போய் பார்த்த பிறகு தான் அதை என்னால் சொல்ல முடியும். கையெழுத்து எல்லாம் போடுறாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் பலரும் போடுறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி நடக்கிறதா இல்லையான்னு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைத்தால் சிறப்பாக. அது பல ஆண்டுகளுக்கு முன்பே அன்பு அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் இருக்கையிலே நாங்குநேரில் பண்ணாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நடைபெறல. இது அதனால எல்லாமே நடைபெறலன்றது தெரியுதுல்ல, உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. நானும் அங்கிருந்து தான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ எல்லாம் தெரிந்தும் மக்கள் விழிப்படைந்து ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விகள் கேட்கின்ற நாள் வரும்போது சிறந்த மாற்றம் வரும் நான் நினைக்கிறேன். இல்ல, பிஜேபி கூட கடந்த தேர்தலில் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவேற்றப்படும். கிட்டத்தட்ட எதுவுமே வேலை வாய்ப்பு அவங்க தரப்புலையும் வைக்கல சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டவே பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 15 லட்ச ரூபாய் கணக்கில் வங்கியில் போடுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் அது வரலைன்ற குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. நாங்கள் அப்படி சொன்னோமா சொல்லியான்னு ஒரு சர்ச்சை ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கின்ற சூழலுக்கு தள்ளப்படும் போது மக்கள் பணநாயகத்துக்கு அடிமைப்படாமல் அவங்க கேள்வி, நீங்கள் கேட்குற இதே கேள்வியை உங்களுக்கு உரிமை இருக்கு, மக்கள் கேட்கின்ற உரிமை இருக்கும் போது எதற்கு அரசியல் கட்சி தான் செய்யணுமா? ஏன் நீங்க களத்தில் இறங்கி போராடக்கூடாது என்று கேட்கின்ற கேள்விதான் மக்களுக்கு நான் முன்வைக்கின்றேன். காரணம் நீங்க கேட்கணும்.